பாருங்க தக்காளி உருக்கை பண்ணலாங்க. தக்காளி நல்லா பழுத்து தக்காளி ஒரு கிலோ எடுத்து வச்சுக்கலாங்க. நானாக கட் பண்ணிடணுங்க. நானாக கட் பண்ணிவிட்டு இது தேவையான புளி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க கட் பண்ணி வச்சுங்க தக்காளியை. இப்போ இதில் நம்ம கடாயில் போட்டுடலாங்க. பாருங்க தக்காளி கூட இவ்வளோ புளி போட்டுடலாங்க. கொஞ்சம் உப்பு போடலாங்க கூடவே. நல்லா இது கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடணும். கீழுக்கு மேலே கலரிட்டு நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. பாருங்க தக்காளி நல்லா இதுவாகிடுச்சுங்க. நல்லா கொதிச்சு வெந்த பதிச்சு வந்துடுச்சுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்னது பார்க்கலாங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயங்க, ஒரு ஸ்பூன் கடுகு. பாருங்க நல்லா பொண்ணு வரலாம் வறுத்துக்கலாங்க. பாருங்க நல்லா வரப்பட்டு போச்சுங்க. ஒரு 7 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்துட்டு பாருங்க மிளகா நல்லா வறுத்து போச்சுங்க. இந்த வெந்தயம் கடுகு மிளகா 3 மிக்சியில் பொடி பண்ணிக்கலாங்க. இந்த தக்காளியை தண்ணி இல்லாத இருத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாங்க. நல்லா ஆறுனது இருக்கும். பாருங்க தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கோங்க. இப்போது ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்க எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம இந்த தக்காளியை ஊற்றிடலாங்க. அரைச்சி வச்சுக்கிட்டோம். நல்லா நம்ம எண்ணெயோடு சேர்த்து தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இது தட்டு போட்டு மூடி வைக்கணுங்க. நல்லா செதுருங்க. எண்ணெயோட தக்காளியும் செதுரும். தக்காளி ஊறக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. பாருங்க ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் தாளிப்புக்கு. இந்தியம் கடுகு காஞ்ச மிளகாய் பொடி பண்ணி வச்சுருங்க வறுத்து. ஒரு 1/2 ஸ்பூனு பெருங்காயங்க. இப்போது கடுகு இது எண்ணெய் காஞ்சிச்சுக்கோ. கடுகு போட்டுடலாங்க. 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பொடியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க. நம்ம பாருங்கள் இதெல்லாம் நல்லா இந்த தக்காளி இதோட போட்டுடலாங்க. பாருங்கள் தக்காளி உருக்க ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு நல்லா போட்டு சாப்பிட்லாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா நம்ம ஆற வச்சுட்டு நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க.